ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு கேட்கக்கூடிய கோடிங், டீகோடிங் என்ற டாபிக் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கோடிங், டீகோடிங் டாப்பிக்லேருந்து நம்ம 2 or 3 கொஸ்டினை நம்மளுடைய காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் அஜித் இன்ஃபோ மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோட்னா என்னென்னா சிஸ்டம் ஆஃப் சிக்னலை தான் கோடுன்னு சொல்லுவாங்க. கோடிங்னா என்னென்னா ஒரு மெசேஜை டிரான்ஸ்மிட்டருக்கும் ரிசீவருக்கும் இடையே டிரான்ஸ்மிட்டிங் பண்ணுறது தான் என்னது கோடிங். அதை தான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோடிங் இஸ் எ மெத்தட் ஆஃப் டிரான்ஸ்மிட்டிங் எ மெசேஜ் பிட்வீன் த சென்டர் அண்ட் த ரிசீவர் வித்தவுட் எ தேர்ட் பர்சன் நோயிங் இட். இந்த கோடிங் சம் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லெட்டர் கோடிங்காக கேட்பாங்க, இல்லை டைரக்ட் கோடிங்காக கேட்பாங்க, இல்லை நம்பர் கோடிங்காக கேட்பாங்க. நம்ம ஒரு டைப்பும் பார்க்கலாம், அதனுடைய ஷார்ட்கட்டையும் அப்படியே சேர்த்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு டைப் 1 லெட்டர் கோடிங் இருக்குது. லெட்டர் கோடிங்னா என்னென்னா, ஆல்ரெடி நம்ம ஆல்ஃபபெட் சீரீஸ் கம்ப்ளீஷன் பார்த்துருக்கோம்ல, அதே சேம் வே தான் இந்த லெட்டர் கோடிங் இருக்கும். இந்த லெட்டர் கோடிங்கில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ பி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பியிலேருந்து +2ஆவோ இல்லை -2ஆவோ ஒரு லெட்டர் கொடுத்துருப்பாங்க. அது என்ன எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டு எந்த பேட்டர்னில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டு நம்மளுக்கு என்ன கொஷின் கொடுத்துருக்காங்களோ அதுக்கான கரஸ்பாண்டிங் ஆன்சரை நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஃப்ரம் த 4 ஆல்டர்னேட்டிவ்ஸில் இருந்து. இப்போ நம்ம ஒரு சம் பார்த்தா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் கோடிங்னா என்ன, டீகோடிங்னா என்னன்னு சொல்லிட்டு. வாங்க ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். In a certain code, boat is written as CPBU. How is fish written in the code? ஒரு சர்டைன் கோடில் போட்டை வந்து சிபிபியூன்னு கோட் பண்ணியிருக்காங்க. அப்போது ஃபிஷ்ஷை எப்படி நம்ம கோட் பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது போல் சம்ஸை நீங்கள் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களோட ரஃப் ஷீட்டில் நீங்கள் ஏபிசிடி உடனே எழுதி வச்சுக்கணும். ஏபிசிடி உங்களோட ரஃப் ஷீட்டில் எழுதிக்கணும். இல்லை சார் எனக்கு ஏபிசிடி நல்லா தரோவாக தெரியும்னா நீங்கள் டைரெக்டாகவே போட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, போட், BOAT, போட் கொடுத்துருக்காங்க. அது என்ன கோட் பண்ணியிருக்காங்க, CPBU. இப்போது பிக்கும் சிக்கும் என்ன ரிலேஷன்னு பாருங்கள். பிக்கும் சிக்கும் என்ன ரிலேஷன், ஓக்கும் பிக்கும் என்ன ரிலேஷன், ஏக்கும் பிக்கும் என்ன ரிலேஷன், டிக்கும் யூக்கும் என்ன ரிலேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிஷ்ஷுக்கான கரஸ்பாண்டிங் ஆன்சரை நீங்கள் என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பிக்கும் சிக்கும் என்ன, இப்போ ஆல்ஃபபெட் சொல்லி பாருங்கள், ABC. பிக்கு நெக்ஸ்ட் லெட்டர் என்னது, சி. ஓகேவா. நெக்ஸ்ட் ஓ பாருங்கள், MNOP. ஓக்கு நெக்ஸ்ட் லெட்டர் பி. ஏக்கு நெக்ஸ்ட் லெட்டர் பி. டிக்கு நெக்ஸ்ட் லெட்டர் PQRSTU. டிக்கு நெக்ஸ்ட் லெட்டர் யூ. அப்போது இது எல்லா இதுவுமே நெக்ஸ்ட் லெட்டராக இருக்குது. இப்போ பிக்கு நெக்ஸ்ட் லெட்டர் சி, ஓக்கு நெக்ஸ்ட் லெட்டர் பி, ஏக்கு நெக்ஸ்ட் லெட்டர் பி, டிக்கு நெக்ஸ்ட் லெட்டர் யூவாக இருக்குது. அப்போ அதே சேம் வேலை தான் இப்போது ஃபிஷ் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஃபிஷ்ஷோட நெக்ஸ்ட் லெட்டராக தான் என்ன இருக்கும், நம்மளோட ஆன்சராக இருக்கும். அப்போ எஃப்போட நெக்ஸ்ட் லெட்டர் என்னது, FG, ABCDEFG. ஐயோட நெக்ஸ்ட் லெட்டர் என்னது, J. எஸ்ஸோட நெக்ஸ்ட் லெட்டர் T. ஹெச்சோட நெக்ஸ்ட் லெட்டர் I. அப்போது என்ன வந்திருக்கு, GJTI. GJTI எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் சியில் இருக்குது. அப்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னது, GJTI. இதுதான் லெட்டர் கோடிங். இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். In a certain code, teacher is written as VGCEJGT. How is children written in that கோட்னு கொடுத்துருக்காங்க. இப்போது டீச்சர் பாருங்கள், டீச்சர் என்ன கோட் பண்ணியிருக்காங்க, டீச்சருக்கு எழுதிக்கங்க TEACHER. அது என்ன கோட் பண்ணியிருக்காங்க, VGCEJGT. ஓகேங்களா. இப்போது டீக்கும் விக்கும் என்ன ரிலேஷன் கண்டுபிடிச்சிடுங்க.
இப்போ ஏபிசிடி நீங்கள் சொல்லி பார்க்கலாம், இல்லை ரஃப் ஷீட்டில் ஏபிசிடி எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் அப்படியே டைரெக்டாகவே சொல்கிறேன். PQRST UV. டீக்கும் விக்கும் நடுவில் எத்தனை நம்பர்ஸ், சாரி எத்தனை லெட்டர்ஸ், 2 லெட்டர்ஸ், UV. அப்போ +2 +2. ஈக்கும் ஜிக்கும் நடுவில் EFG. again it will be +2. ஏக்கும் சிக்கும் ABC +2. சிக்கும் ஈக்கும் CDE +2. ஹெச்சுக்கும் ஜேக்கும் HIJ +2. EFG +2. RST +2. எப்படி +2 சொல்கிறேன்னா RST. அப்போ இது 1 இது 2. அப்போ ஆர்லேருந்து 2 லெட்டர் தான் என்னது T வருது, அதுதான் +2 நான் சொல்கிறேன். இப்போது அதே போல் தான் இப்போ நம்ம எதுக்கு கண்டுபிடிக்கணும், சில்ட்ரனுக்கு. அப்போது இந்த டீச்சர்லேருந்து இந்த கோட் பண்ணிக்கிறது எல்லாமே +2 வர லெட்டராக இருக்குது, 2 லெட்டர் இன்க்ரிமெண்ட் வர லெட்டராக இருக்குது. அதே போல் தான் இப்போது சியிலேருந்து 2 லெட்டர், ஹெச்லேருந்து 2 லெட்டர், ஐலேருந்து 2 லெட்டர், LDRENலேருந்து 2 லெட்டர் +2ல் வர்றது தான் நம்மளுக்கு என்னவா வரும், ஆன்சராக வரும். இப்போ நம்ம ஒரு ரிலேஷன் கண்டுபிடிச்சிட்டனாலே நம்ம ஈஸியாக ஆன்சரை என்ன பண்ணிடலாம், ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த ரிலேஷன் கண்டுபிடிச்சிட்டோம், இது எல்லாமே எப்படி இருக்குது, +2 இருக்குது. இப்போ சில்ட்ரனுக்கு கண்டுபிடிப்போம். இப்போ சில்ட்ரனுக்கு பாருங்கள், CHILDREN இதுதான் சில்ட்ரன் கொடுத்துருக்காங்க. இப்போ சிலேருந்து 2 லெட்டர் தள்ளி என்ன வரும், CDE வரும். ஹெச்லேருந்து 2 லெட்டர் தள்ளி HIJ, ஐலேருந்து 2 லெட்டர் தள்ளி IJK, எல்லேருந்து 2 லெட்டர் தள்ளி LMN, டிலேருந்து 2 லெட்டர் தள்ளி DEF, RST, EFG, NOP. அப்போ ஆன்சர் என்னன்னு பாருங்க, EJK NFTGP. அப்போ ஆப்ஷன் டி தான் என்னது இதுக்கு கரெக்டான ஆன்சர். இப்போ நம்ம 2 சம் பார்த்தோம், ஃபஸ்ட்டு சம்மும் பார்த்தோம், செகண்ட் சம்மும் பார்த்தோம். இந்த 2 சம்லேயே இன்க்ரிமெண்ட் ஆஃப் த நம்பர் தான் வந்துச்சு, +1 +2 வந்துச்சு. +1 +2 தான் வருமானா கிடையாது, +3 வரலாம், +4 வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். அதே போல் டிக்ரிமெண்ட் ஆஃப் த நம்பராகவும் வரலாம், இப்போ அதில் ஒரு சம் பார்க்கலாம். தேர்ட் சம், இன் a certain code roast is written as PQYUR. How is sloppy written in that code? இப்போ தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ரோஸ்டோட கோடு என்ன கொடுத்துருக்காங்கன்னா PQYUR கொடுத்துருக்காங்க. இப்போது ஆருக்கும் Pக்கும் என்ன ரிலேஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள் PQR, Pலேருந்து தான் R, அப்போ இது என்ன இருக்குது, ரிவர்ஸில் இருக்குது, அப்போது -2. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், ஓ இருக்குது, OPQ, அப்போ இது என்ன இருக்குது, ஃபார்வேர்டில் இருக்குது, அப்போது இது +2. A to Y, YZA, அப்போ இது என்னது -2. அப்போ இது எந்த ஆர்டரில் இருக்குன்னா -2 +2 -2ன்ற ஆர்டரில் இருக்குது. தென் STU +2ல் இருக்குது, TRST -2. அப்போ எந்த ஆர்டரில் இருக்குன்னா -2 +2 -2 +2 -2, நெக்ஸ்ட் என்ன வரணும், +2 வரணும். இப்போது அதே போல் தான் இப்போ ஸ்லாப்பிக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸ்லாப்பிக்கு கண்டுபிடிக்கலாமா, SLOPPY. இப்போ எப்படி வருது, ஃபஸ்ட்டு -2 வரணும், நெக்ஸ்ட் என்ன வரணும், +2 -2 +2 -2 +2. இதுதான் என்னது ஆன்சராக வரும். இப்போ எஸ்ஸோட -2 என்னது, எஸ்ஸுக்கு என்ன வரும், RQ. அப்போ எஸ்ஸுக்கு என்ன வரும், Q வரும். எல்லுக்கு +2 LMN, ஓவோட -2 NM, Pயோட +2 PQ,
QR. P ஓட -2 ON. Y ஓட -2 A. அப்போ ஆன்சர் என்னது QNMRNA. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 3. இது புரியுதா? -2 + 2 -2 + 2 -2 again it will be a +2. இது பாரு கோட் பண்ணியிருக்காங்க. இப்போ 4th கொஸ்டின் பார்க்கலாம். In a certain code, spider is written as REDIPS. How is common written in that code? இப்போ இதனோட கோட் பாருங்க. ஸ்பைடர்னு இருக்கா? இப்போ இந்த ஸ்பைடரை என்னன்னு இது பண்ணியிருக்காங்க? REDIPSன்னு கோட் பண்ணியிருக்காங்க. இப்போ எஸ்ஸுக்கும் ஆருக்கும் என்ன ரிலேஷன் பாருங்க. எஸ்ஸுக்கும் ஆருக்கும் என்ன ரிலேஷன்? எஸ்ஸோட ப்ரீவியஸ் நம்பர் தான் என்னது? ஆர் வரும். எஸ்ஸோட ப்ரீவியஸ் நம்பர் ஆர். அப்போ -1. பிக்கு ப்ரீவியஸ் நம்பர் என்னது? ஓ. ஆனால் இங்கே இ இருக்கு. அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 -11 தான் என்னது? இ வரும். அப்போது இதனோட கோடிங்கே மாறி மாறி இருக்குது. இது தப்பாக இருக்குது. அப்போ இது என்ன பண்ணலான்னா, இது எந்த ஆர்டரில் இருக்குதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணுங்க, இப்போது இதை பாருங்களேன். ஸ்பைடர் SPIDER இருக்கா? கோட் பாருங்கள் REDIPSன்னு இருக்குது. அப்போது இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்குது. ரிவர்ஸ் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. ஸ்பைடரை அப்படியே ரிவர்ஸில் கோட் பண்ணியிருக்காங்க. இது நிறைய எக்ஸாம்பிள் இந்த மாதிரி டைப்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு கேட்பாங்க. ஆனால் இது ரொம்ப ஈஸி. நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய கோட்லாம் பார்த்து கண்டுபிடிப்போம். -1 -11 -13 சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். நம்ம அது போல் கண்டுபிடிப்போம். ஆனால் ஆன்சர் வராது. இது மாதிரி இதுவில் பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி வரும் பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸு அப்படியே ரிவர்ஸ் த வேர்டாக இருக்கும். ரிவர்ஸ் த வேர்டு என்னது? ஸ்பைடரோட ரிவர்ஸில் அப்படியே படிச்சுட்டு வாங்க. REDIPS. அதனை கொடுத்துருக்காங்க இங்கே REDIPS. அதே போல் தான் காமன். இப்போ காமனோட ரிவர்ஸ் எழுதுனா என்ன வரும்? NOMMOC. NOMMOC. எந்த ஆப்ஷனில் வருது? ஆப்ஷன் ஏ. 5th கொஸ்டின் பார்க்கலாம். If in a certain code loot is written as mute and fate is written as gate, then how will blue be written in that code? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த சம்மு. இப்போ இதில் ஒரே ஒரு க்ளூ தான் இருக்குது நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், லூட்டை என்னவா ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க? மியூட். நெக்ஸ்ட்டு ஃபேட்டை என்னவா ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க? கேட்டு. இப்போ இதுக்கு என்ன ரிலேஷன் பாருங்கள். இப்போ பாருங்களேன், இங்கே செகண்ட் தேர்டு ஃபோர்த் லெட்டர் பாருங்கள். UTE சேமாக இருக்குது. இங்கே ATE சேமாக இருக்குது. தேர் வில் பி ஒன்லி சேஞ்சஸ் இன் த ஃபஸ்ட் லெட்டர். இங்கே ஃபஸ்ட் லெட்டருக்கு தான் சேஞ்ச் ஆகிருக்கு. எல்லுக்கு அப்புறம் என்னது? M. Fக்கு அப்புறம் G. அப்போ ரிமைனிங் அந்த 3 லெட்டர் என்னவாக இருக்குது? சேமாக இருக்குது. அப்போ அதுதான் அதே போல் தான் இந்த இதுவாக இருக்கும். இப்போ இங்கே என்ன இருக்குது? ப்ளூ இருக்குது. ப்ளூவோட பியோட நெக்ஸ்ட் லெட்டர் என்னது? C. இந்த LUE என்ன வரும்? சேமாக வரும். அப்போ என்னது? ப்ளூ பி ரிட்டன் இன் த கோட் க்ளூ. அப்போ ஆப்ஷன் ஏ க்ளூ தான் கரெக்டான ஆன்சர். ஒன்ஸ் அகைன் ஐ எம் டெல்லிங், லிசன் கேர்ஃபுல்லி. இப்போ லூட் LUTE லூட் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க? மியூட். ஃபேட் is written as gate. இப்போ பாருங்க, LM மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த UTE இங்கேயும் UTE சேமாக இருக்குது. அதே போல் இங்கே ATE சேமாக இருக்குது. தேர் வில் பி a சேஞ்ச். ஃபஸ்ட் லெட்டர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. அதை தான் சொல்கிறேன், தேர் வில் பி சேஞ்சஸ் இன் ஃபஸ்ட் லெட்டர் ஒன்லி. அப்போது அதே போல் தான் இப்போது ப்ளூனா ப்ளூ, பிக்கு நெக்ஸ்ட் லெட்டர் என்னது? C. அப்போ LUE வருமா? அப்போது க்ளூ.
அப்போ ஆப்ஷன் ஏ. இப்போ கொஸ்டின் நம்பர் 6 பார்க்கலாம். In a certain code, summer is written as runner. How is winter written in that code? இப்போ பாருங்க, summer SUMMER, summer என்னவா எழுதியிருக்காங்க, runner. இப்போ இதுக்கு என்ன ரிலேஷன் பாருங்க. இப்போ எங்கே சேஞ்சஸ் இருக்குன்னு பாருங்க. இங்கே மேலேயும் யூ, கீழேயும் யூ. இங்கே எம்எம் வர இடத்துல என்என் வந்திருக்கு, இது ஒரு சேஞ்சு. இஆர் சேமாக வந்திருக்கு. எஸ்ஆர் இது ஒரு சேஞ்சில் இருக்குது. இப்போ எஸ்ஸோட ப்ரீவியஸ் லெட்டர் தான் என்னது, ஆர். அப்போ எஸ்ஸோட ப்ரீவியஸ் லெட்டர் இது என்னது, பிஎல், ப்ரீவியஸ் லெட்டர். யூ வந்து சேமாக வந்து செகண்ட் வந்து சேமாக வந்திருக்கு. எம்மோட நெக்ஸ்ட் லெட்டர் என், எம்மோட நெக்ஸ்ட் லெட்டர் என். இந்த சேஞ்சஸ் தான். என்ன சேஞ்சஸ், 3 சேஞ்சஸ். ஃபஸ்ட்டு சேஞ்ச் என்ன, ப்ரீவியஸ் லெட்டர். நெக்ஸ்ட்டு வந்து 1 ஸ்டெப் ஃபார்வேர்ட் லெட்டர். எம்முக்கு அப்புறம் என், எம்முக்கு அப்புறம் என். அப்போது அதே தான் வின்டருக்கும் வரும். இப்போ வின்டர் பாருங்கள், WINTER. இப்போது டபிள்யூக்கு முந்தின லெட்டர் என்னது, வி. செகண்ட் ஐ வந்து சேமாக வரணும். என்னோட நெக்ஸ்ட் லெட்டர் என்னது, ஓ. டியோட நெக்ஸ்ட் லெட்டர் என்னது, யூ. இஆர். அப்போ இதுதான் VIOUER. VIOUER எங்கே வருது, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் டைப் 2 டைரக்ட் லெட்டர் கோடிங் பற்றி பார்க்கலாம். If a certain code O is written as E, A as C, M as I, S as O, N as P, E as M, I as A, P as N and C as S, then how will companies be written in that code? இப்போ ஓ வந்து இ, அப்போ ஓ வர இடத்துல என்ன போடணும், இ போடணும். ஏ வர இடத்துல சி போடணும். அப்படி டேரெக்டாக அவங்க லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணாலே we will get the answer. இப்போ கம்பெனிஸுக்கு அப்படி எழுதிக்கோங்க. இப்போ கம்பெனிஸ் COMPANIES. இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, O is written as E. அப்போ O வரத்தில் என்ன வரணும், E வரணும். A as C, A வந்து C. M as I, M வந்து I. S as O, அப்போ S வரத்தில் O. N as P. E as M, E வந்து M. I as A, I வந்து என்ன வரணும், A. P as N, C as S. அப்போ இதுதான் ஆன்சர். SEI இதுதான் டைரக்ட் கோடிங், டைரக்டாகவே கோட் பண்ணியிருக்காங்க. SEINCPAMO எங்கே வருதுன்னு பாருங்கள். SEINCPAMO, ஆப்ஷன் சி. இப்போ ஆப்ஷன் சி. இவ்வளோ தான். டைரெக்டாகவே நம்ம கொடுத்துருக்கிற லெட்டர்ஸை டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணாலே இதுக்கு ஆன்சர் கிடச்சிடும். இப்போ கொஸ்டின் 2 பார்க்கலாம். இன் ஏ சர்டன் கோட் போர்ட்டர் இஸ் ரிட்டன் as MBNZQN. போர்ட்டர் என்ன கோட் பண்ணியிருக்காங்க, PORTER. போர்ட்டரை MBNZQN. அப்போது P வரத்தில் என்ன போடணும், M போடணும். O வர இடத்துல B போடணும். R வரத்தில் N போடணும். T வரத்தில் Z போடணும். சப்போஸ் Z வந்துச்சுன்னா T, அப்படி வைஸ் வர்ஸா தான். இப்போ ரிப்போர்ட்டுக்கு சொல்லுங்கள். ஆருக்கு என்ன வரணும், N. ஆருக்கு N. ஈக்கு Q. Pக்கு M. ஓக்கு B. ஆருக்கு அகெயின் N. Tக்கு Z. அப்போ என்ன வருது ஆன்சர், NQMBNZ. அப்போ ஆப்ஷன் B is the right answer. இதுதான் டைரக்ட் அனலாகிக் கொஸ்டின்ஸ், டைரக்ட் கோடிங் டீகோடிங் கொஸ்டின். ரொம்ப ஈஸி. டைரெக்டாக லெட்டர் கொடுத்துருப்பாங்க, அந்த லெட்டரை டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணனா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும்.
டைப் 3 நம்பர் கோடிங் பற்றி பார்க்கலாம். இந்த நம்பர் கோடிங் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் இதுவும் ஈஸி தான். இதுக்கு வந்து ஒரு சில ட்ரிக்ஸ் இருக்குது. என்ன ட்ரிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு இந்த லெட்டர்ஸ் எல்லாம் நம்பர்ஸில் வந்து கோட் பண்ணியிருப்பாங்க. இப்போ சப்போஸ் உங்களோட வேர்டு வந்து உங்களோட கொடுத்துருக்கிற வேர்டில் ஏ இருந்துச்சுன்னா, இப்போது ஏக்கு என்ன லெட்டர் என்ன நம்பர் வந்து கோட் பண்ணியிருக்காங்களோ அதிலேருந்து மீதிலாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஏ வந்து 5னா இப்போ பி என்னவாக இருக்கும், 6ன்னு இருக்கும். இப்போ உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லணும்னா, இப்போது 5 7 8 10ன்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது 5 + 2 தான் என்னது 7, 7 + 2 தான் என்னது 9, 9 + 2 தான் என்னது 11. இப்போ 2 + 2 + 2ன்னு இருக்குது. அதே போல் தான் இப்போ ஏக்கு வந்து என்ன நம்பர் வருதோ, என்ன லெட்டர் கோட் பண்ணியிருக்காங்களோ அதை வச்சு மீதிக்கு பிக்கு என்ன, சிக்கு என்ன, டிக்கு என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இதுதான் இதனோட ட்ரிக்ஸு. இப்போ இந்த கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மெஷின் கொடுத்துருக்காங்க. மெஷின் MECHINE. மெஷினுக்கு என்ன கோட் கொடுத்துருக்காங்க, 19 7 9 14 15 20 11ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இப்போ ஏ வந்திருக்கான்னு பாருங்கள். அப்போ ஏக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 7 கொடுத்துருக்காங்க. இப்போது ஏ வந்து 7. அப்போ பி என்னது 8, சி வந்து 9. அதே சேம் வேலை பார்த்துட்டு வாங்க. அப்போ எம் வந்து 12th லெட்டராக வரும். அப்போது 12 + 7 என்னது 19. புரியுதுங்களா? இப்போ ஏபிசிடி எழுதினா யூ வில் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட். பாருங்கள், நம்மளுக்கு ஏபிசிடி இருக்குது. இப்போ ஏ என்னன்னு சொல்லியிருக்காங்க, 7 சொல்லியிருக்காங்க. அப்போ பி வந்து என்னது 8, சி 9. அப்போ சி 9 இருக்கான்னு பாருங்கள். சிக்கு வந்து என்ன சிக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 9 கொடுத்துருக்காங்க. எம்முக்கு 19. இப்போ எம்முக்கு 19 வருதான்னு பாருங்கள். இப்போ இது 7னா 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19. அப்போ எம்முக்கு என்ன வருது, 19. புரியுதுங்களா? அப்போ எம்முக்கு 19. ஹெச்சுக்கு என்ன வரணும், 7 8 9 10 11 12 13 14 வருது. அதே போல் ஐக்கு வந்து 15, எண்ணுக்கு வந்து 20, எண்ணுக்கு வந்து இப்போ எம் 19னா என் வந்து 20, இ வந்து என்னது 7 8 9 10 11. இப்போ இந்த கோடும் புரியுதா? இப்போ இதே மாதிரி தான் டேஞ்சருக்கு கண்டுபிடிக்கணும். இப்போ டேஞ்சர் பாருங்கள், DANGER தான் டேஞ்சர். இப்போ டி வந்து என்ன வரும், அப்போ ஏ வந்து 7. இப்போது 7 8 9 10. அப்போ டி வந்து என்னது 10. ஏ வந்து 7 ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. இப்போ என் என்னது 15, என் வந்து 20, எம் வந்து 19னா என் என்னது 20. அப்போது ஆப்ஷன் 10 7 20 இருக்குது. இப்போ ஆப்ஷன் பாருங்கள், 10 7 20 ஏல இல்லை. அப்போது அந்த ஆப்ஷன் கிடையாது, பியும் கிடையாது, டியும் கிடையாது. ஆப்ஷன் சி தான் அப்போது கரெக்டாக வரும். இப்போ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். இதுதான் நம்பர் ஆர் சிம்பிள் கோடிங்.